ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சைனா 17 ஜூன் 2022 அன்னைக்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஃபியூஜியான் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஏர்கிராஃப்ட் கேரியரை லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல ஃபியூஜியான் ஏர்கிராஃப்ட் கேரியரோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் மூலமா சீன கடற்படையின் வலிமை எப்படி அதிகரிக்கப்படுது, இந்தியா சீனாவின் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எதிராக என்ன மாதிரியான திட்டங்களை கையில் எடுக்கலாம், இந்தியாவுடைய INS விஷால் ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீன கடற்படையில் லியோனிங் மற்றும் ஷாண்டாங் அப்படிங்கிற 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருது. முதல் 2 ஏர்கிராஃப்ட் கேரியருமே ரஷ்யாவின் உதவியோடு கட்டப்பட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர். இப்போ மூணாவதா லான்ச் செஞ்சிருக்க ஃபியூஜியான் ஏர்கிராஃப்ட் கேரியர் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. சீனா உருவாக்கி இருக்கிற இந்த ஃபியூஜியான் ஏர்கிராஃப்ட் கேரியர் 80,000 டன் எடை கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியரா உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுடைய INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட 2 மடங்கு பெரியதா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கட்டப்பட்டிருக்கு. ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு சூப்பர் கேரியர். சீனா இப்ப கட்டி இருக்கிற இந்த ஃபியூஜியாங் ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் அமெரிக்காவுக்கு வெளியில் கட்டப்படும் முதல் சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை இயக்குறதுக்கு இன்டகிரேட்டட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சீனாவுடைய இந்த சூப்பர் கேரியர் அமெரிக்காவுடைய சூப்பர் கேரியர்கள் போன்று நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணாம கன்வென்ஷனல் பவரை யூஸ் பண்ணுது. இதற்கு முன்பு சீனா பயன்படுத்தி வந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்கள்ல விமானங்களை ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து லான்ச் செய்வதற்கு ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனா இந்த ஃபியூஜியாங் ஏர்கிராஃப்ட் கேரியர்ல கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. கேட்டோபார் தொழில்நுட்பத்துல 2 டைப் இருக்கு. ஒரு டைப் ஸ்டீமை பயன்படுத்தி விமானங்களை லான்ச் செய்யக்கூடிய கேட்டோபார், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டம். இத ஷார்ட்டா இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டத்துல ஸ்டீம் பிஸ்டன்களுக்கு பதில் ஒரு லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த கேட்டோபார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு கவன்ல கல் வைத்து அடிப்பது போல் தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யும். அதாவது விமானத்தை இந்த கேட்டோபார் சிஸ்டத்தோட ஒரு ரெயில்ல அட்டாச் பண்ணணும். அதற்கு பிறகு லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் இயக்கப்பட்டு அதிவேகமா விமானங்களை கவன்ல இருந்து கல் வீசுவது போன்று விமானம் உந்தி தள்ளப்படும். இதன் மூலமா அதிக எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் எரிபொருளோடு ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து விமானங்கள் பறக்க முடியும். இந்த ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் அமெரிக்காவுக்கு வெளியில் கட்டப்படும் முதல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் உதவியோடு சீனானால ரீஃபியூலர் மற்றும் அவாக்ஸ் விமானங்களை கூட இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து ஆபரேட் செய்ய முடியும். கேட்டோபார் தொழில்நுட்பம் ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் மூலமா லான்ச் செய்யக்கூடிய ஏர்கிராஃப்ட்களை விட அதிகமான ஏர்கிராஃப்ட்களை இந்த கேட்டோபார் தொழில்நுட்பத்தை கொண்டு லான்ச் செய்ய முடியும். ஃபியூஜியாங் ஏர்கிராஃப்ட் மூலமா சீன கடற்படை ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவெடுத்து வர்றாங்க. ப்ளூ வாட்டர் நேவி அப்படிங்கிறது உலகில் உள்ள அனைத்து விதமான கடற்பரப்புலையும் ஆபரேட் செய்யக்கூடிய நேவி அப்படின்னு அர்த்தம். கடந்த சில வருடங்களாகவே சீனா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்தி வர்றாங்க. குறிப்பா தென் சீன கடல் பகுதி, இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் வெஸ்டர்ன் பசிபிக் பகுதியிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிபூட்டில தன்னோட முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை அமைச்சாங்க. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இப்போ சமீபத்துல ஆஸ்திரேலியாவுக்கு மிக அருகில் உள்ள சாலமன் ஐலண்டுடன் ஒரு ராணுவ ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இதன் மூலமா ஆஸ்திரேலியாவுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கம்போடியா நாட்டுடன் மிக நெருங்கிய உறவு வச்சிருக்காங்க. கம்போடியால உள்ள துறைமுகங்களை தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி செய்து வர்றாங்க. இதன் மூலமா கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து பகுதியில தங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்த சீனா முயன்று வர்றாங்க. சீனாவுடைய இந்த ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 316 மீட்டர் நீளமும் 78 மீட்டர் அகலமும் கொண்டது.
உள்ளது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 39.5 மீட்டர் உயரம் கொண்டது. சீனாவுடைய ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 80,000 டன் எடை கொண்டது அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்காவுடைய காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீஸ் அப்படிங்கிற நிறுவனம் சேட்டலைட் புகைப்படங்களை ஆய்வு செஞ்சதுல சீனாவுடைய ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 1,00,000 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அமெரிக்க கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள நிமிட்ஸ் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு நிகரான ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால 40க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்டுகளை சுமந்து செல்ல முடியும். சீனா இந்த ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல J-35 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. J-35 அப்படிங்கிறது அமெரிக்காவின் F-35C லைட்னிங் 2 5th ஜெனரேஷன் விமானங்களுக்கு போட்டியா சீனா டெவலப் செய்து வரும் அதிநவீன 5th ஜெனரேஷன் விமானம். அது மட்டும் இல்லாம சீன படையில் பயன்பாட்டில் உள்ள டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் மற்றும் KJ-600 அவாக்ஸ் விமானங்களையும் இந்த போர்க்கப்பல்ல இருந்து இயக்க சீனா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் பல கட்ட சி ட்ரையல்ஸ் மற்றும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இந்த சோதனைகள் வெற்றிகரமா முடிந்த பிறகு 2023 இல்லனா 2024 வருடம் சீன கடற்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல இந்தியா முதல்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சாங்க. இந்த வருடத்தோட ஆகஸ்ட் மாசத்துல இந்திய கடற்படையில் இணைய உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா தங்களால் உள்நாட்டிலே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவையா தேவையில்லையா அப்படின்னு விவாதிக்கப்பட்டு வந்தது. ஆனா சீனாவுடைய இந்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலோட லான்ச்சுக்கு பிறகு இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிக அவசியம் அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதனால INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான அறிகுறிகள் சமீபத்துல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்தியன் நேவியோட வைஸ் சீஃப் வைஸ் அட்மிரல் SN கோர்மாடே அவர்கள் சமீபத்துல பெங்களூர்ல இருக்கக்கூடிய BEL நிறுவனத்திற்கு வருகை தந்தாரு. அவரின் வருகையின் போது BEL நிறுவனம் INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்டர்பில் லான்ச் சிஸ்டத்தோட டெஸ்ட் மாடலை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ப்ராஜெக்ட இண்டிஜினியஸ் ஏர்கிராப்ட் கேரியர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் எக்ஸிக்யூட் பண்ண போறதா சொல்லப்படுது. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு ஒரு புதிய டிசைன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எடை அதிகமா மிக பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை லான்ச் செய்வதற்கு ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அமெரிக்க ஏர்கிராப்ட் கேரியர்ல பயன்படுத்தப்படும் கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதா சொல்லப்படுது. முதல்ல INS விஷால் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு ஏர்கிராப்ட் கேரியரா உருவாக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல பயன்படுத்துவதற்கு 500 முதல் 550 மெகாவாட் திறன் கொண்ட ரியாக்டர்கள் தேவை. இந்த ரியாக்டர்களை உருவாக்கணும் அப்படின்னா 15 முதல் 20 வருடங்கள் ஆகும். அதனால கால தாமதத்தை தவிர்ப்பதற்காக நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை கைவிட்டுட்டாங்க. அதனால INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கன்வென்ஷனல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆனா இந்திய கடற்படை ஃபியூச்சர்ல கட்டப்படும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் தேவை அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 20 முதல் 25 வருடங்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால நீண்ட தூரம் ஏர்கிராப்ட் கேரியர்களால் பயணிக்க முடியும். இதனால எரிபொருளுக்கு ஆகக்கூடிய செலவு மிக குறைவா இருக்கும். இந்திய கடற்படை INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள், பிக்ஸ்டு விங் ஏர்கிராப்ட், அவாக்ஸ் விமானம், மீடியம் மற்றும் லைட் ஃபைட்டர் ஜெட்டுகளை
பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களை அதிக ரிஸ்கான சிட் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி நீண்ட நேரம் மேரிடைம் சர்வைலன்ஸ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். ட்ரோன்களுக்கு மிட் ஏர் ரீஃபியூலிங் செய்வதன் மூலம் 24 இருந்து 36 மணி நேரம் தொடர்ந்து பறக்க வைக்க முடியும். இது பைலட்டுகளால் இயக்கப்படும் விமானங்கள்ல நடக்காத காரியம். 2015 டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கான பிளானிங் மற்றும் ப்ராசஸ் ஆபரேஷன்களை தொடங்கி இருக்காங்க. 2019 வருடம் இந்தியா மற்றும் யுனைடெட் கிங்டமுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில HMS குவீன் எலிசபெத் போர்க்கப்பலோட டிசைனை இந்தியா வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அதாவது HMS குவீன் எலிசபெத் போர்க்கப்பலின் டிசைனை பேஸா வச்சு INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக தான் UK இடமிருந்து HMS குவீன் எலிசபெத் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட டிசைனை இந்தியா வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்க டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியா கூடிய விரைவில் INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட வேலைகளை தொடங்குவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.